welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா எந்த பிரயோஜனமும் இல்ல இந்த மாதிரி சொல்லுவோம்ல இதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, எந்த பிரயோஜனமும் இல்ல, எந்த அர்த்தமும் இல்ல, எந்த பயனும் இல்ல இந்த மாதிரி சொல்லுவோம்ல அவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அடுத்து நீ இப்ப அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல, இப்படி எந்த பிரயோஜனமும் இல்ல, எந்த அர்த்தமும் இல்ல, எந்த பயனும் இல்ல இந்த மாதிரி சொல்லும்போது there is no point in இப்படி சொல்லலாம். ஓகே, there is no point in இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, பாருங்க, இதுக்கு மேல வெயிட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல நம்ம சொல்லுவோம்ல, இதுக்கு மேல வெயிட் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படி சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் எந்த பிரயோஜனமும் இல்ல அத ஃபர்ஸ்ட் எழுதணும். there is no point in. ஓகே, there is no point in அது எழுதிட்டு அடுத்து verb எழுதணும். அந்த verb கூட ing சேர்த்து எழுதணும். ஓகே, verb எது? இதுக்கு மேல வெயிட் பண்ணி, அப்போ வெயிட் பண்ணுகிற செயல் நடக்கு. அப்ப என்ன? வெயிட்டிங் கூட என்ன சேர்க்கணும்? ing. verb வரணும், verb கூட ing சேர்த்து பேசும். ஓகே, வெயிட்டிங். அடுத்து இதுக்கு மேல, அப்போ any more இல்ல any more னு சொல்லலாம், இல்ல any longer னு சொல்லலாம். ஓகே, any more இல்லனா any longer. அப்போ இதுக்கு மேல வெயிட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது there is no point in waiting anymore. Okay, there is no point in waiting anymore இல்ல any longer. ஓகே, அடுத்து பாருங்க, இப்போ அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல நம்ம சொல்லுவோம்ல, இப்போ அழுது எந்த பயனும் இல்ல, எந்த அர்த்தமும் கிடையாது அப்படி சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்றது பாருங்க. எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in. அடுத்து இப்போ அழுது, அப்போ அடுத்து என்னது? verb எழுதணும், verb கூட ing சேர்த்து எழுதணும். அப்போ அழுகிற செயல் தான் நடக்கு. அழுகிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? cry. கூட என்ன சேர்க்கணும்? ing, crying. அடுத்து இப்போ, இப்போனா now. ஓகே, அப்போ இப்போ அழுது எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது there is no point in crying now. ஓகே, there is no point in crying now. நெக்ஸ்ட் பாருங்க, அவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல நம்ம சொல்லுவோம்ல, அவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, இது வரைக்கும் நம்ம டைம் தான் வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதான். அப்போ எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது there is no point in. ஓகே, there is no point in அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இல்ல. எதுக்கு? அவங்க கிட்ட பேசி அடுத்து என்ன வரணும்? verb, verb கூட ing சேர்த்து பேசுவோம். இப்போ verb என்ன? பேசுறதுக்கு talk, கூட என்ன சேர்க்கணும்? ing, talking. ஓகே, அடுத்து அவங்க கிட்ட நம்ம இப்ப பேசுறோம், யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி to போட்டுட்டு அடுத்து என்னது? அவங்க கிட்ட, அவனை அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது him. ஓகே, அப்போ அவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? there is no point in talking to him. ஓகே, there is no point in talking to him. நெக்ஸ்ட், அவகிட்ட பேசி ஏதாவது பிரயோஜனம் உண்டா நம்ம கேட்போம்ல, அவகிட்ட பேசி ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னு. அது எப்படி கேட்கலாம் பாருங்க. கொஸ்டினா கேக்குறோம், ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னு. அப்ப எப்படி கேட்கணும்? கொஸ்டின் கேட்கும் போது இந்த இஸ் வந்து ஃபர்ஸ்ட் வரும், தேர் செகண்டா மாறும். இஸ் தேர் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அப்போ ஏதாவது அப்படின்னு சொல்லும்போது எனி பாயிண்ட் இன். ஓகே, இஸ் தேர் எனி பாயிண்ட் இன். அடுத்து என்ன வரணும்? verb, verb கூட ing சேர்த்து பேசணும். பேசுறதுக்கு என்னது? talk, கூட என்ன சேர்க்கணும்? ing, talking. அடுத்து அவகிட்ட, இப்ப பேசுறோம், யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி to போட்டுட்டு
அடுத்து என்னது அவளை அப்படின்னு மென்ஷன் பண்றதுனால her. இங்க himனா அவனை, herனா அவளை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு கொஸ்டின் மார்க். அப்போ அவகிட்ட பேசி ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னா is there any point in talking to her? Okay, is there any point in talking to her? Okay, next அவகிட்ட பேசி என்ன பிரயோஜனம் நமக்கு இப்போல அவகிட்ட பேசி ஏதாவது பிரயோஜனம் உண்டான்னு கேட்போம். இல்ல அவகிட்ட பேசி என்ன பிரயோஜனம், இங்க என்ன பிரயோஜனம் WH கொஸ்டின் வந்திருக்கு. அப்ப WH கொஸ்டின் யூஸ் பண்ணி எப்படி பேசணும் பாருங்க. அவகிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னா எப்படி கேட்கணும், வாட் என்ன, அத ஃபர்ஸ்ட் எழுதணும். வாட் அந்த என்ன பிரயோஜனம், அந்த WH கொஸ்டின் வந்திருக்குல்ல அதுக்கு அப்புறம் எப்படி எழுதணும்னா வாட் இஸ் த பாயிண்ட், வாட் இஸ் த பாயிண்ட். இல்ல ஆஃப்னு போடலாம், இல்ல இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் இல்லனா இன். ஓகே, அடுத்து என்னது verb கூட ing சேர்த்து பேசுவோம். இல்ல verb எது பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது talk கூட ing சேர்த்து பேசுவோம், talking. அடுத்து அவகிட்ட to போட்டு her. ஓகே, அப்போ அவகிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கும்போது what is the point of talking to her, இல்ல what is the point in talking to her. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப கிளம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல நம்ம சொல்லுவோம்ல, இப்பவே லேட் ஆயிடுச்சு, இனி இப்ப கிளம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவோமா, அது எப்படி சொல்றது பாருங்க. இப்ப கிளம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in, there is no point in எந்த பிரயோஜனமும் இல்ல. எதுக்கு இப்போ கிளம்பி. அடுத்து என்ன வரணும் verb கூட ing சேர்த்து பேசணும். அப்ப கிளம்புறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது leave, கூட என்ன சேர்த்து பேசணும் ing. அப்ப leaving. ஓகே, leave LEAVE, அந்த e கட் பண்ணிட்டு LEAVING leaving. ஓகே, அடுத்து இப்போனா now. அப்போ இப்போ கிளம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in leaving now, there is no point in leaving now. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இத மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல நம்ம சொல்லுவோம்ல, இத மறைச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது, சோ நீ சொல்லிரு அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ இதை மறைத்து எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா அப்ப எந்த பிரயோஜனம் இல்லைன்னா there is no point in. ஓகே, there is no point in அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இல்ல. எதுக்கு இல்ல, இதை மறைத்து. அப்போ verb வரணும். verb என்ன மறைக்கிறது, மறைக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்னது hide. அப்போ கூட ing சேர்த்து பேசுவோம், hiding. இதுவும் அப்படிதான் hide, HIDE, அந்த e கட் பண்ணிட்டு HIDING hiding. ஓகே, அடுத்து இதைன்னு சொல்லும்போது this. ஓகே, அப்போ இத மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in hiding this, there is no point in hiding this. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ அவங்கிட்ட இத பத்தி சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்ம சொல்லுவோம்ல, இப்போ அவங்கிட்ட இத பத்தி சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. சொல்லியிருந்தா ஆல்ரெடி சொல்லி இருக்கணும், ஆனா இப்போ சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்றது, எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in, there is no point in அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இல்ல. அடுத்து என்ன வரணும் verb கூட ing சேர்த்து பேசுவோம். இப்போ அவன்கிட்ட இத பற்றி சொல்லி, அப்போ சொல்லுகிற செயல் நடக்கு. சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது tell, கூட ing சேர்த்து பேசுவோம் telling. அடுத்து என்ன வரணும், இப்போ அவன்கிட்ட யார்கிட்ட சொல்றோம் அவன்கிட்ட, அப்போ அவனை அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது him. அடுத்து இதை பற்றின்னு சொல்லும்போது அந்த பற்றி அதுக்கு about, இதை அப்படின்னா this, இப்போ about this, about this அப்படின்னா இதை பற்றி. அடுத்து எப்போ
இப்போ now. ஓகே, அப்போ இப்போ அவங்க கிட்ட இத பற்றி சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்றதுக்கு there is no point in telling him about this now. Okay, there is no point in telling him about this now. Okay, next, இப்போ கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்போ கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அது எப்படி சொல்றது? எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னா there is no point in. Okay, there is no point in. அடுத்து இப்போ கவலைப்பட்டு, அடுத்து என்னது? கவலைப்பட்டதுக்கு என்ன சொல்லுவோம்? worry. worry கூட ing சேர்த்து பேசுவோம். worry. அடுத்து இப்போ, இப்போனா now. ஓகே, அப்போ இப்போ கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னா there is no point in worry now. ஓகே, there is no point in worry now. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இது ஹோம்வொர்க். இதுக்கு மேல பஸ்காக வெயிட் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம சொல்லுவோம்ல, இதுக்கு மேல பஸ்காக வெயிட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல, நம்ம ரொம்ப நேரமா இங்க நின்னுட்டோம், இனி என்னால நிக்க முடியாது, இனி ஆட்டோ பஸ்ஸோ ஏதாவது பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, அதான் இதுக்கு மேல பஸ்காக வெயிட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. இது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.